3 மாதத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வெளியில் போகலாமான்னு கூப்பிட்டாங்க. சரி ஓகே, நம்மளும் 3 மாதமாக வீட்டிலே இருக்கோமே, வெளியில் போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்ச மேக்கப் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் மேக்கப் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, உன் உதட்டுக்கு போட்டிருக்க லிப்ஸ்டிக் வந்து ரொம்பவே கேவலமாக இருக்குது, நீ போட்டிருக்க மேக்கப் அதை விட கேவலமாக இருக்குது, உன் மூஞ்சி வந்து வீங்கி போன பன்னு மாதிரி இருக்குது, இந்த மூஞ்சிக்கு எதுக்கு லிப்ஸ்டிக் மேக்கப்னு கேட்டாங்க. நான் அதை அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே அமைதியாகிட்டேன். வேறு என்ன பண்ண முடியும்? அவங்க நம்ம யாருக்காக நம்ம உடம்பையும் பார்க்காம, நம்ம அழகையும் பார்க்காம, நம்மளை நம்ம கேர் பண்ணிக்காமல் அவங்களுக்காகன்னு நம்ம பண்ணும்போது அவங்களே நம்மளை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுகிறதும், நம்மளை ஒரு ஆளாக மதிக்காமல் இருக்கிறதும், நம்மளோட கேர் லவ்வெல்லாம் புரிஞ்சிக்காமல் இருக்கிறத விட ஒரு கொடுமையான வழி வேறு ஒன்றுமே இல்லை. வேறு என்ன வேணும்னு கேட்டாங்க. நீங்களே ஏதாவது ஆர்டர் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஸோ அவ்வளோதான். உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்லாம் கேட்கல. அவங்களே அவங்களுக்கு தோணுன விஷயத்த ஆர்டர் பண்ணாங்க. எனக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொஞ்சம் பிடிக்கும். சரி என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்த்தேன். அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணாங்க. அவங்களுக்கு சிக்கன் பர்கர் வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் வீட்டில் அம்மா வேறு இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கும் ஒரு சிக்கன் பர்கர் வந்து பார்சல் பண்ணிக்கிட்டேன். அப்படியே உட்காந்துருந்தேன். நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்கு, நம்ம பண்ணுற விஷயங்கள் நிறைய உங்கள்கிட்ட பேசணும், ஷேர் பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய வீடியோஸில் இனி வரும் வீடியோஸ்லாம் உங்கள்கிட்ட நான் நிறைய மனசு விட்டு பேசணும்னு நினைக்கிறேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பார்க்கும் போதே நல்லா இருந்தது, பட் காரம்தான் அதிகமாக இருந்தது. அதுவும் சாப்பிட்டுட்டு எப்படியும் 180 கிலோ ஆகிடுவியா அப்படின்னு கேட்டாங்க. அப்படியே மனசு ஒரு மாதிரியாகிட்டு, சரி சொல்லுங்கள், சொல்கிறவங்க சொல்லிகிட்டே போங்க. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 65 கிலோ தான் இருந்தேன். இப்போ கரெக்டாக ரொம்பவே அதிகமாக வெயிட் ஏறிட்டேன். சரி சொல்லுங்கள், நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், நான் அது எல்லாத்தையும் நான் அமைதியாக பொறுத்துக்கிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் அவங்க வெஜ், அது என்னது, எக் சாண்ட்விட்ஜுன்னு நினைக்கிறேன், அது வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல. நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு அந்தளவுக்குலாம் பிடிக்கல. நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கும் போது எனக்கு மனசுக்குள்ளே தான் வச்சுருக்கணும்னு தோணுதே தவிர அதை வந்து சொல்கிறதுக்கு வரமாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, நான் யாருக்கிட்டேயும் என்னோடய விஷயத்தெல்லாம் நான் சொன்னதே இல்லையா. இப்போ யூடியூப் ஃபேமிலி உங்கள்கிட்ட தான் நான் என்னோடய விஷயத்தெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அதனாலேயே என்னவோ எனக்கு நிறைய விஷயங்கள் பேசவும் வரமாட்டேங்குது. இருந்தாலும் நான் ஒவ்வொரு விஷயமா சொல்லணும் உங்கள்கிட்ட. இப்போ லைஃப்பில் என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, எனக்கே தோணுது என் வாழ்க்கை இப்படியே தான் இருக்க போதா, இல்லை என்ன ஆக போகுது, நம்ம என்ன அடுத்த கட்டம் என்ன பண்ண போகிறோம், நம்ம உடம்பு வந்து வெயிட் ஏறிட்டே போகுது. அது இல்லாமல் எனக்கு ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்குது. அதெல்லாமே உங்கள்கிட்ட நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன். அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் எப்படி சரி பண்ணுறது. இப்போ வந்து எனக்கு 24 முடிஞ்சு அடுத்தது 25 வயசு ஆக போகுது. அதுக்குள்ளார நான் என்னெல்லாம் பண்ணுறது, ஸோ எங்கள் அம்மாவுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, நான் அதுலேருந்து எப்படி மீண்டு வரப்போகிறேன், கடந்து வரப்போகிறேன்னு எனக்கே நிஜமாகவே தெரியல. இருந்தாலும் நான் மனசு தைரியப்படுத்திக்கிட்டு தான் இந்த விலாகு, இந்த வீடியோஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு அதுவும் வெளியில் விலாக் எடுக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் வரமாட்டேங்குது. இருந்தாலும் நான் கொஞ்சம் முயற்சி பண்ணி வெளியில் விலாக் எடுக்கிறதுக்கெலாம் ட்ரை பண்ணுறேன். சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நைட்டு ஒரு 9 மணி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் போயிட்டு என்ன சாப்பாடு செய்கிறது, அதனால் நம்ம போகிறப்ப இட்லி வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு ரோட்டு கடை, இந்த 5 ஸ்டார் ஹோட்டல், பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இருக்குல்ல, அதை விட ரோட்டு கடையில் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஸோ அதனாலேயே நான் அங்கேயே வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு 4 இட்லி, அவங்களுக்கு 4 இட்லி,
அம்மாவுக்கு 4 இட்லி. ஏன்னா அம்மாவுக்கு சிக்கன் பர்கர் வாங்கிட்டு போனேன். இவங்களும் சிக்கன் பர்கர் சாப்பிட்டாங்க. நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிட்டேன். ஸோ அதனால் எல்லாருக்குமே 4 இட்லி போதும் அப்படின்ட்டு ஹோட்டலில் வாங்கிட்டு போயிட்டோம். நாங்கள் எப்போவுமே இந்த சைடில் தான் போவோம். வீடு இங்கே பக்கம்தான். இதுக்கும் நாங்கள் சாப்பிட்டதுக்கும் ஒரு 10-15 நிமிஷம் தான் வரும். அப்படியே இந்த ஹைவேஸ் ரோடு அப்படியே போயிட்டு இருந்தது. அப்படியே அதை விலாக் எடுக்கணும்னு தோணுச்சு. வீடியோ எடுத்துக்கிட்டு நான் அப்படியே ஏதோ ஒரு ஞாபகத்தில் வந்துட்டு இருந்தேன். கேட்டாங்க, இதெல்லாம் ஏன் வீடியோ எடுக்கிற அப்படின்னு. இருக்கட்டும், பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன். எனக்கு பேச அந்தளவுக்கு வராது. நான் ரொம்பவே சாஃப்டான டைப் தான். பேசுகிறதுக்கு, ஒருத்தவங்கக்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, மனசில் இருக்கிற விஷயங்களை சொல்கிறதுக்கு எதுவுமே வராது. ஆனால் நான் இப்போ அதெல்லாம் கற்றுக்கிறேன். ஒருத்தவங்கக்கிட்ட பேசுகிறது, நம்ம மனசில் இருக்கிறத சொல்கிறது, நம்ம எப்படி பேசணும், நம்ம அடுத்தடுத்த கட்ட என்ன பண்ணணும், இனிமேல் நான் எனக்காக வாழணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பொட்டு, அப்புறம் எனக்கு இந்த ரெயின் ட்ராப்ஸ் பேங்கிள்னு சொல்லிட்டு ஒரு பேங்கிள் இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா. அது எனக்கு ரொம்ப போட்டுக்கணுன்னு ஆசை. சரி, நானும் வாங்கணும்னு நினச்சி கடைசியில் பொட்டு வாங்க போனேன். ஸோ அங்கே அந்த இடத்துல இந்த பேங்கிள் இருந்தது. ப்ளூ கலர் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் பேச வரலை, பட்டு நான் முயற்சி பண்ணி நல்லா பேசுகிறேன். அதுக்கப்புறம் ஒரு கம்மல் வாங்கினேன், ஜிமிக்கி. இது 50 ரூபா தான். இந்த ஜிமிக்கி எப்படி இருக்குது, எனக்கு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்து வர வீடியோவில் நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன், அடுத்த கட்டங்கள் என்னென்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன்.